குண்டா இருக்காரு கருப்பா இருக்காருன்னு எங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. பொண்ணு குண்டா இருக்குன்னு பார்க்காத, மண்டா இருக்க கூடாது, கருப்பா இருக்காருன்னு பார்க்க கூடாது, பொறுப்பா இருக்கானா அப்படின்னு பார்க்கணும்னு சொன்னேன். காம்படிஷன் நம்மள அடிச்சுக்க ஆள் நினைச்சேன். இவன் டஃப் கொடுப்பான் போலதே. லவ் மேரேஜ் கிடையாது, இட்ஸ் அரேஞ்ச் மேரேஜ். பார்த்ததுமே அவங்களோட தோற்றம் தான் எனக்கு தெரியும். சோ அப்பியரன்ஸ்ல உங்களோட கிரைட்டீரியா என்ன? என்ன பொறுத்த வரைக்கும் அழகுன்றது லட்சணமா இருந்தா போதும். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் திங்க் ஃபிட்டா இருக்கணும். ஆமா, நல்ல வீரா இருக்கணும் முதலாளி. அது பேர்ல மட்டும் தான் இருக்கு, பாடியில எதிர்பார்க்காத. கருப்போ செவப்போ எப்படி வேணாலும் இருந்துட்டு ஒரு போட்டோம். கலையா இருக்கணும்னு நினைக்கிறேன். கலையா பார்க்க கலையா இருக்கணும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஷார்ட்டா இருக்க கூடாதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். என்னை விட டாலா இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். நாலாவது டிம்பிள் வரணும். ஓகே, சிரிச்ச கணத்துல குழி விடணுமா? ஆமா, இது டூ மச். இது டூ மச். லைக் அதெல்லாம் சின்ன சின்ன ஆசைகள். பட் வரலனாலும் பிரச்சனை இல்ல. அப்பாடா, ஹேர் அண்ட் பியர்ட் ரொம்ப முக்கியம். நிம்மதியா போயிருக்க, பழச கிளப்பி விடுறாங்க. ஹேர் அண்ட் பியர்ட் முக்கியம் சார். உனக்கு மட்டும் ஜூம் போயிருக்காங்க. ஜூம் சார் வந்து ரொம்ப டாலா இருக்கணும். இந்த டாப் போதுமா? அண்ட் தென் வந்துட்டு மேன்லி ஸ்மைலா இருக்கணும். இவங்க எல்லாருமே வந்து மாப்பிள்ள டாலா வேணும்னு சொல்லும்போது நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டோமோன்னு தோணுது. ஒரு மாதிரி சைஸா நிக்கிறான். ஆமா நச்சி பாய் ஒரு மாதிரி முறுக்குல தான் நிக்கிறான். அக்ஷய் கமல் மாதிரி ஒரு மாப்பிள்ள வேணும் சார். இங்க இருக்கக்கூடிய அம்மாக்கள், என் மகனுக்கு திருமணம் ஆகலன்னு சொல்லி வருத்தப்படைய அம்மாக்கள், உங்களுடைய மனநிலை என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? அதே கேள்வி. இதுல யாராவது சொல்றதை பார்த்து உங்களுக்கு ஏதாவது கோவம் வந்துச்சா? யார் சொல்றதை பார்த்து கோவம் வந்துச்சு? மைக்கு மேல கொடுங்க. நானா? அஜித் விஜய் இது மாதிரி நாங்க பெக்க முடியுமா சொல்லுங்க? நாங்க என்ன வகுத்துல வந்துச்சோ அதை தான் பெக்கோம். இந்த அவமானம் உனக்கு தேவையா? எல்லாராலையுமே வந்து ஒரு விஜயையும் அஜித்தையும் வயித்துல பெக்க முடியுமா? நாங்க இது என்ன வயலும் வாழ்வா? நான் சொன்னது கேட்டுக்கு தான் சொன்னேன், திருப்பியா சொல்ல சொன்னேன். நாங்க தான் யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை நீங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்கன்னு கேக்குறாங்க. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. நீங்க என்னைக்கே ஒரு நாள் உங்க மகன் கிட்ட இப்ப எல்லாரும் உன்னை குண்டா இருக்கேன்னு சொல்றாங்க, சொல்லி ரொம்ப இன்சல்ட்டிங்கா பேசுறான். நீங்க உங்களுடைய உடலை இழைக்கணும், உடல் பருமனை குறைக்கணும், என்ன முயற்சி எடுத்தீங்க? கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி மாமா, பதில் சொல்றதுதான் கஷ்டம். அதாவது கொள்ளெல்லாம் ஊற வச்சு காலையெல்லாம் சாப்பிடுவேன். இதை பெருசா பண்றீங்க. ஆனா கொள்ளு குறைஞ்சே தவிர கொழுப்பு குறைய மாட்டேது. யார் சாமி இவன்? என்னையே நான் பார்த்த மாதிரி இருக்கு. ஜிம்முக்கு போறது, வாக்கிங் போறது, யோகா பண்றது, இந்த மாதிரி ஏதாவது? டேய், அவனுக்கு வந்தா தாண்டா தெரியும் வாந்தி பேதியும். நான் அந்த மேடமா சொன்ன மாதிரி கரெக்டா இனிமேல இருந்து கரெக்டா ஃபிட்னஸா இருக்கேன் மேடம். அந்த அம்மா சொன்னா உடனே கேட்டாப்ல அவரு. பாத்தியா, எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. நான் வந்து இதெல்லாம் இருந்துச்சுன்னா நான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன். ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், அப்புறம் உங்களோட கரண்ட் சேலரி 60,000 பிளஸ் வாங்கணும். 60K-ல 1 lakh வரைக்கும், தவிர சொந்த வீடு கண்டிப்பா இருக்கணும். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. 23 வயசுல நான் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா எனக்கு நான் சொந்தமா ஒரு வீடு கட்டுறதுக்கும் எனக்கு வந்து 30-32 ஆயிடும். 30-32 ஆயிடுச்சுன்னா முடி இருக்காது மண்டையில. பயப்பிடிச்சிட்டான். நீங்க கேட்ட பணம் எல்லாமே என்கிட்ட இருக்கு, ஆனா அதுக்குள்ள எனக்கு முடி இல்ல, அப்பியரன்ஸ் மாறி இருக்கு. இப்ப எப்படி கல்யாணம் ஆகும் உங்களுக்கு? ரொம்ப கரெக்டா சொன்னப்பா, இது முதல்ல சொல்லிட கூடாது. நீங்க சொல்றது வேலை பார்த்துக்கிட்டே நம்மள பாத்துக்கலாம், கரெக்ட். ஆனா முடி கொட்டுறதுன்றதுக்கு எதுவும் பண்ண முடியாதுல்ல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சோ இன்னைக்கு வந்து இங்க ஏன் கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னா, இவருக்குமே வந்து கல்யாணம் ஆகல. வல்லவன் படத்துல திம்பு மாதிரி மாறிடும் சார். இத ஐ லவ் யூ. மண்டலத்தில் இருக்கும் பரம பிதாவே, தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலாம் செய்த பாவனை பொறுத்து மண்ணு தருப்புரிய வேண்டும் ஆண்டவரை டீச்சர் நான் போட்ட ரோஸுக்கு மன்னித்து